every year NEET exam உடைய difficulty level என்னமோ increase ஆகிட்டே இருக்கு. It is because competition நமக்கு increase ஆகிட்டே இருக்கு. நிறைய பேர் அப்ளை பண்றாங்க, நிறைய பேர் எழுதுறாங்க. ஆனா number of medical seats வந்து ரொம்பவே கம்மியா தான் இருக்கு இல்லையா? So future NEET aspirant நீங்க future MBBS aspirant அப்படினா உங்களுக்கு இந்த வீடியோல ஒரு சமையான ஒரு announcement, ஒரு good news தான் வந்து காத்துட்டே இருக்கு. NMC National Medical Counseling Commission பாத்தீங்க அப்படினா ஒரு announcement, ஒரு press release வந்து கொடுத்திருக்காங்க. சோ அதுபடி 75,000 new medical seats both UG and PG introduce பண்றாங்க for another 5 years of timeல. Okay, so எப்படி இத வந்து introduce பண்றாங்க, அதனால job opportunitiesலாம் எப்படி வந்து improve ஆக போகுது அப்படிங்கிறதுக்கு ஒரு 7 key points வந்து கொடுத்திருக்காங்க. சரியா? சோ ஏன் இதனால இவ்ளோ medical seats வந்து improve பண்றாங்க அப்படினா ஒரு quality medical education வந்து இந்தியால கொண்டு வரணும் அப்படிங்கிறது. So that அந்த மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன் உடைய கெபாசிட்டியை நம்ம ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும். நமக்கு குவாலிட்டியான டாக்டர்ஸ், குவாலிட்டியான ப்ரொஃபஷனல்ஸ் நிறைய பேர் அங்கிருந்து படிச்சுட்டு நமக்கு வெளியில வர போறாங்க. So that நமக்கு நேஷனுடைய டெவலப்மெண்ட், நேஷனுடைய growth கண்டிப்பா நமக்கு இம்ப்ரூவ் ஆக போகுது. ஓகே, சோ நம்ம இப்போ அந்த பிரஸ் ரிலீஸ்ல என்னென்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத நம்ம இப்போ குயிக்கா பார்க்க போறோம். ரைட்? ஓகேடா. சோ நேஷனல் மெடிக்கல் கமிஷன் உடைய பிரஸ் ரிலீஸ். So என்ன சொல்லிருக்காங்க அப்படினா expand the medical education capacity. So 75,000 new medical seats வந்து கொண்டு வராங்க. So அதுக்கான ஒரு சில key reforms எல்லாம் வந்து எடுத்துட்டு வராங்க. இப்போ நமக்கு வந்து ஒரு சிலது வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் பிளஸ் ஹாஸ்பிட்டல்ஸோட இருக்கும். ஒரு சில இதுல வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் இருக்காது, மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் மட்டும் தான் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி எந்தெந்த ஹாஸ்பிட்டல்லாம் 220க்கு மேற்பட்ட பெட் இருக்கோ, 220க்கு மேற்பட்ட பெட் இருக்கு அப்படின்னாலே அவங்களும் வந்து டீச்சிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவைலபிலிட்டி வந்து கொடுத்திருக்காங்க. ஓகே, ஆல்சோ existing specialist with 10 years of experience. So 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க எல்லாருக்குமே அசோசியேட் ப்ரொஃபசர் கான ஒரு போஸ்ட்கான ஒரு அப்பாயின்மெண்ட் அவங்களுக்கு வந்து கிடைக்கும். And those with 2 years can be appointed as assistant professor. 2 years experience இருக்கிறவங்களுக்கு assistant professors வந்து கிடைக்க போகுது. அதுக்கப்புறமா சீனியர் கன்சல்டன்ட்டா இருப்பாங்க இல்லையா 3 இயர்ஸ்க்கு. சோ 3 இயர்ஸ் ஆஃப் சீனியர் கன்சல்டன்ட்டா இருக்கிறவங்களுக்கு வந்து they give professor post. and டிப்ளமா ஹோல்டர்ஸா இருக்காங்க அப்படினா 6 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, கவர்மெண்ட் இல்லனா வந்து கவர்மெண்ட் நடத்தக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல வந்து அவங்க வந்து வர்க் பண்ணிருக்காங்க அப்படினா அவங்களுக்கும் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர்க்கான ஒரு போஸ்ட்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. and counting of teaching experience. so இந்த மாதிரி cumulative period இத்தனை வருஷம் இந்த இடத்துல இவங்க எல்லாம் இப்படி வர்க் பண்ணிருந்தாங்க அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே ஃபேக்கல்டி ஆகிறதுக்கான ஒரு டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இங்க நமக்கு கொடுத்திருக்காங்க. ஓகே, சோ இப்போ simultaneous UG and PG courses. இப்போ ஒரு சில காலேஜஸ், ஒரு புதுசா ஒரு மெடிக்கல் காலேஜ் வந்து வருது அப்படின்னா அங்க வந்து நமக்கு UG கோர்ஸ் மட்டும் தான் அவைலபிளா வந்து இருக்கும். சரியா? ஆனா இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க என்ன கொண்டு வராங்க, UG கோர்ஸ்க்கு மட்டும் தான் அவங்களுக்கு வந்து ஒரு பர்மிஷன் வந்து கொடுத்திருப்பாங்க. ஆனா UG and PG கோர்சஸ் simultaneously. சோ இப்போ எதுக்கான பர்மிஷன் வந்து கொடுக்கறாங்க, simultaneously they can run both UG course as well as a PG course. மத்த எல்லா கீ பாயிண்ட்ஸ்மே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க அதாவது வந்து PG ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், நீட் PG ஸ்டூடண்ட்ஸ்க்கு. So that's it guys. So இது வந்து ரொம்பவே வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். So don't lose hope. இப்பல இருந்து ப்ராப்பரா நம்ம எல்லாரும் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடணும். ஓகே, so நீங்க வந்து 9th 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்டா வந்து இருக்கீங்க அப்படின்னா this is the basic period, this is the foundation period. நம்மளுடைய பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாம் வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணிக்கிறதுக்காக. So இப்போவே நீட் எக்ஸாம்ஸ் ஆர் நீங்க வந்து JEE எழுத போறீங்க அப்படின்னா அத வந்து கொஞ்சம் மைண்ட்ல வெச்சுக்கோங்க. இதே நீங்க 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடண்ட்ஸ் or 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடண்ட்ஸ்னா start your NEET preparation right now. ஓகே, சோ நம்ம சேனல்லையுமே லைவ் வந்து உங்களுக்கு வந்து நீட்கான ப்ரிப்பரேஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். சோ வேதாந்தோ நீட் தமிழ் அப்படின்னு இன்னொரு ஒரு சேனலும் இருக்கு, வேதாந்தோ 11th 12th ஸ்டேட் போர்ட் தமிழ் சேனலும் இருக்கு. சோ ரெண்டுத்தையுமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரியா? ஒவ்வொரு சாப்டரும் நம்ம வந்து போர்டு எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறோம் இல்லையா, முடிக்க என்ன பண்ணுங்க, சைமல்டேனியஸா நீட் ப்ரீவியஸ் இயர் क्वेश्चनையும் நீங்க சால்வ் பண்ணிட்டே இருங்க.
பப்ளிக் எக்ஸாம் முடிச்சிட்டு பாத்துக்கலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். நீட் எக்ஸாம்ஸ் ஆர் JEE எக்ஸாம்ஸ்க்கான ப்ரிப்பரேஷன் இட் should start from 11th standard at least. ஓகே, சோ 11th standardல நம்ம ஒவ்வொரு சாப்டரும் படிக்க சைமல்டேனியஸாவே உங்களுடைய நீட் ப்ரிப்பரேஷனும் பண்ற மாதிரி பாத்துக்கோங்க. சோ உங்களுக்கு வேற என்னென்ன ஹெல்ப், வேற என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா let me know in the comment section. So all the very best guys. நீங்க என்ன கிளாஸ் படிக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம எனக்கு வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லிடுங்க. Bye bye future doctors.